அனைவருக்கும் வணக்கம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு முழுக்க முழுக்க உங்களை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். நீங்கள் ஏன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள்? உங்கள் பிறப்பிற்கு பின்னால் ஜோதிடம் சொல்லும் அர்த்தம் என்ன? உங்கள் வாழ்க்கை மற்றவர்களைப் போல இல்லாமல் சில நேரங்களில் தனிப்பட்ட பாதையில் செல்வதற்கான காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும்? உங்களுக்கு பிறவியிலேயே கிடைத்திருக்கும் பலம் என்ன? உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விஷயம் என்ன? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சில முக்கியமான மாற்றங்களுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை எப்படி அமையும்? பெண்களின் வாழ்க்கை எப்படி அமையும்? திருமணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை எப்படி இருப்பார்? எந்த வகையான மனிதரின் வருகை உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்? உங்கள் வாழ்க்கையில் பணம் எந்த வழியில் அதிகமாக வரக்கூடும்? வேலை உங்களுக்கு சிறப்பா? தொழில் சிறப்பா? எந்த வகையான துறைகள் உங்களுடைய இயல்புக்கு பொருந்தும்? சம்பாதித்த பணத்தை நிலையான செல்வமாக மாற்றுவதற்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? அது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்ல காலம் எப்போது தொடங்கும்? வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஆரம்பித்து விட்டது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எந்த காலத்தில் கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடக்கூடாது? எந்த நேரத்தில் அவசரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும்? உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் சுவாதி நட்சத்திரத்தின் சிறப்பான பலன்கள் முழுமையாக வெளிப்படும்? எந்த கிரகங்களின் காலம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பார்க்கப் போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தின் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் தனித்தனியாக பார்க்கப் போகிறோம். உங்களுக்கு யார் மூலம் அதிர்ஷ்டம் வரக்கூடும்? குடும்பம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், மூத்தவர்கள் அல்லது எதிர்பாராமல் அறிமுகமாகும் ஒருவர், இவர்களில் யார் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கதவை திறக்கக்கூடியவராக இருப்பார் என்பதையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற வழிபாடு என்ன? எந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு? உங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்காக கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக வழிமுறைகள் என்ன என்பதையும் விரிவாக பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக, நான் ஏன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன்? இந்த பிறவியில் நான் செல்ல வேண்டிய பாதை என்ன? என்னுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதையும் இறுதியாக பார்க்க போகிறோம். அதனால சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை பாதியில் தவறவிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில இதுவரை நடந்த சில விஷயங்களுக்கு ஏன் அப்படி நடந்தது என்ற பதில் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கலாம். வாருங்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை பயணத்தை முழுமையாக பார்க்கலாம். பகுதி 1, சுவாதி நட்சத்திரம் என்றால் என்ன? சுவாதி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 15வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் முழுவதும் துலாம் ராசிக்குள் அமைந்துள்ளது. துலாம் ராசியின் 6 பாகை 40 நிமிடம் முதல் 20 பாகை வரை சுவாதி நட்சத்திரத்தின் எல்லையாகும். எனவே சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் அமைந்திருந்தால் அவர்களின் சந்திர ராசி துலாம் ராசியாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. அதனால் வழக்கமான பாதையை விட புதிய பாதை, புதுமையான முயற்சி, வெளிநாடு மற்றும் பிறந்த இடத்திலிருந்து விலகிச் சென்று வளர்தல் போன்ற விஷயங்களுடன் சுவாதி தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை வாயு பகவான். காற்றை ஒரு இடத்தில் கட்டி போட்டு வைக்க முடியாது. அது தனக்கான திசையில் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதே அடிப்படையில்தான் சுவாதி நட்சத்திரத்தின் முக்கியமான இயல்பாக சுதந்திரம் குறிப்பிடப்படுகிறது. சுவாதியின் முக்கியமான அடையாளமாக காற்றில் அசையும் இளம் செடி அல்லது புல்லின் தண்டு சொல்லப்படுகிறது. பெரிய காற்று அடித்தாலும் அது எதிர்த்து நின்று உடைந்து விடாமல் வளைந்து கொடுத்து மீண்டும் நிமிரும். இதுதான் சுவாதி நட்சத்திரத்தின் முக்கியமான தன்மையை மிக தெளிவாக காட்டுகிறது. அதாவது வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும்போது அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டு மீண்டும் முன்னேறும் தன்மை. சுவாதி நட்சத்திரம் முழுவதும் துலாம் ராசியில் இருப்பதால் சுக்கிரனுடைய தாக்கமும் இதில் முக்கியமானது. ஒரு புறம் ராகுவின் புதியதை தேடும் தன்மை, இன்னொரு புறம் துலாம் ராசியின் சுக்கிரன் கொடுக்கும் வியாபார அறிவு, பரிமாற்றம், அழகு மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் தன்மை ஆகியவை இதில் ஒன்றாக செயல்படுகின்றன. இதனாலதான் சுவாதி நட்சத்திரம் வியாபாரம், வாங்குதல், விற்பனை, தனிப்பட்ட முயற்சி, புதிய தொடர்புகள், வேறு ஊர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் போன்ற விஷயங்களுடன் பாரம்பரிய ஜோதிடத்தில் நெருக்கமாக இணைக்கப்படுகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உள்ளன. முதல் பாதம் தனுசு நவாம்சம், 2ஆம் பாதம் மகர நவாம்சம், 3ஆம் பாதம் கும்ப நவாம்சம், 4ஆம் பாதம் மீன நவாம்சத்தில் அமைகிறது. அதனால் ஒரே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாதத்தை பொறுத்து வாழ்க்கையின் வெளிப்பாடு மாறும். சுவாதியை ஒரே வரியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய பாதையை தானே கண்டுபிடித்து சூழ்நிலை மாறினாலும் அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு
ஒரு இடத்தில் கட்டுப்பட்டு நிற்காமல் வளர்ச்சிக்கான புதிய இடத்தை தேடி நகரும் நட்சத்திரம்தான் சுவாதி. பகுதி 2. சுவாதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை எப்படி அமையும்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். இவர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரே பாதை முடிவாக அமைந்து விடாது. படித்தது ஒன்று, செய்யும் வேலை ஒன்று, பின்னர் தேர்ந்தெடுக்கும் துறை வேறு என்று வாழ்க்கையின் திசை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இளம் வயதில் தங்களுக்கு உண்மையில் எது பொருந்தும் என்பதை கண்டுபிடிக்க சிறிது காலம் எடுப்பார்கள். இதனால் வேலை மாற்றம், இடமாற்றம் அல்லது புதிய துறையை முயற்சி செய்வது போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் சரியான துறையை கண்டுபிடித்த பிறகு அதில் வேகமாக கற்றுக்கொண்டு தங்களுக்கான இடத்தை உருவாக்குவார்கள். சுவாதிக்காரர்களுக்கு சொந்த முடிவு மிகவும் முக்கியம். மற்றவர்கள் சொன்னதற்காக ஒரு விஷயத்தை நீண்ட காலம் செய்து கொண்டிருக்க முடியாது. குடும்பம் தேர்ந்தெடுத்த படிப்பு, விருப்பமில்லாத வேலை அல்லது பிடிக்காத சூழ்நிலையில் தொடர்ந்து இருந்தால் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்வார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பிறந்த இடத்தை தாண்டிய தொடர்புகள் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். வேறு மாவட்டம், வேறு மாநிலம் அல்லது வெளிநாடு என தங்களுடைய பழக்கமான சூழலை விட்டு வெளியே செல்லும் பொழுது புதிய அனுபவங்களும் வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கலாம். பண விஷயத்திலும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை விரும்பாமல் வருமானத்தை அதிகரிக்க வேறு என்ன செய்யலாம் என்று தேடுவார்கள். வேலை செய்து கொண்டே கூடுதல் வருமானம் முயற்சி செய்வது, பின்னர் சிறிய தொழில் தொடங்குவது அல்லது தங்களுக்கு தெரிந்த விஷயத்தை வருமானமாக மாற்றுவது போன்ற எண்ணங்கள் உருவாகும். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான குறை அடிக்கடி திசை மாற்றுவது. ஒரு முயற்சி முழுமையாக பலன் தருவதற்கு முன்பே இன்னொரு விஷயம் சிறப்பாக தெரிந்தால் அதற்கு செல்லும் மனநிலை வரலாம். இதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் திறமை இருந்தும் நிலையான உயர்வு தாமதமாகும். சுவாதிக்காரர்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயம் இதுதான். எல்லா வாய்ப்புகளையும் முயற்சி செய்வது இவர்களின் வெற்றி அல்ல. தங்களுக்கு பொருந்தும் ஒரு வாய்ப்பை கண்டுபிடித்த பிறகு அதில் தொடர்ந்து நிற்பதுதான் இவர்களின் உண்மையான முன்னேற்றத்தை ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த தெளிவு இவர்களுக்கு வரும். அப்போது வேலை, வாழும் இடம், பணம் சம்பாதிக்கும் வழி ஆகியவற்றில் அடிக்கடி மாற்றம் செய்வது குறைந்து ஒரு நிலையான பாதை உருவாகும். அந்த நிலையை அடைந்த பிறகுதான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் உழைப்பின் பலன் கண்ணுக்கு தெரியும்படி சேர ஆரம்பிக்கும். பகுதி 3. சுவாதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் முக்கியமான விஷயம் தனியாக நிற்க கற்றுக்கொண்ட பிறகுதான் இவர்களின் முழு திறமையும் வெளியே வரும் என்பதுதான். சிறு வயது முதல் ஒரு குறிப்பிட்ட வயது வரை குடும்பத்தின் முடிவுகள், சுற்றியிருக்கும் மனிதர்களின் கருத்துக்கள், பொருளாதார சூழ்நிலை போன்றவை இவர்களின் வாழ்க்கையை அதிகமாக தீர்மானிக்கலாம். தங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும் அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத சூழலும் வரலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இனி என்னுடைய முடிவை நானே எடுக்க வேண்டும் என்ற நிலை உருவாகும். இந்த மாற்றம் சுவாதிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது. இவர்களுக்கு கிடைக்கும் பெரிய வாய்ப்புகள் பல நேரங்களில் பழக்கமான வட்டத்திற்குள் இருந்து வராது. முன்பு தொடர்பே இல்லாத ஒருவர், புதிய இடம், எதிர்பாராமல் கிடைக்கும் அறிமுகம் அல்லது தொலைதூர தொடர்பு மூலமாக முக்கியமான வாய்ப்பு உருவாகும். சுவாதிக்காரர்களுக்கு இன்னொரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு மனிதரை மட்டும் முழுமையாக சார்ந்து வாழும் அமைப்பு இவர்களுக்கு நீண்ட காலம் பொருந்தாது. தங்களுக்கென்று வருமானம், திறமை அல்லது ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கும் போதுதான் மனதளவிலே நிம்மதியாக இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில பணம் வருவதற்கும் ஒரு தனி முறை இருக்கும். ஒரே வழியில கிடைக்கும் வருமானத்தை விட இரண்டாவது வருமான வாய்ப்பு உருவாகும் பொழுது பொருளாதார நிலை வேகமாக மாறும். ஒரு திறமை, சிறிய வியாபாரம், விற்பனை, தரகு அல்லது தனியாக செய்யக்கூடிய சேவை பின்னாளில் முக்கியமான வருமானமாக மாறலாம். சுவாதிக்காரர்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துவது சில நேரங்களில் ஒரு மறுப்பு. கிடைக்கும் என்று நினைத்த வேலை கிடைக்காமல் போவது, எதிர்பார்த்த உதவி வராமல் போவது அல்லது நம்பிய விஷயம் கைவிடப்படுவது முதலில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதற்கு பிறகு தாங்களே ஒரு மாற்று வழியை உருவாக்க வேண்டிய சூழல் வரும். அந்த மாற்று வழிதான் பின்னால் இவர்களுக்கு அதிக சுதந்திரத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடும். இவர்களுக்கு வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான பழக்கம் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து தங்களுடைய நேரத்தை கணக்கிடுவது. ஒரே வயசில் இருக்கும் ஒருவர் வீடு வாங்கிவிட்டார், ஒருவர் பெரிய பதவிக்கு சென்று விட்டார் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கை தாமதமாகிவிட்டது என்று நினைக்கக்கூடாது. சுவாதியின் வளர்ச்சி பெரும்பாலும் நேரான கோட்டில் இருக்காது. ஆரம்பத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் சரியான வாய்ப்பை கண்டுபிடித்து அதில் உறுதியாக நின்ற பிறகு வளர்ச்சி வேகமாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் இதுதான். இவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது யாரோ ஒருவர் வந்து வாழ்க்கையை மாற்றுவது அல்ல. ஒரு கட்டத்தில்
தங்களுக்கான பாதையை தாங்களே தேர்ந்தெடுத்து அதில் உறுதியாக நிற்பதுதான். பகுதி 4. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களிடம் சிறு வயதிலிருந்தே தங்கள் விஷயங்களை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதிகமாக கண்காணிப்பது, ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கேட்பது, தங்களுக்கு பதிலாக மற்றவர்கள் முடிவு செய்வது போன்றவற்றை விரும்ப மாட்டார்கள். இவர்களிடம் பேசி பழகுவது எளிதாக இருக்கும். புதிய மனிதர்களுடன் அறிமுகமாகவும் தயக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் பழகும் அனைவரையும் நெருக்கமானவர்களாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். யாரிடம் எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்ற எல்லையை வைத்திருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு செய்ய வேண்டியதை தெளிவாக சொல்லிவிட்டு செயல்பட அனுமதிக்கும் சூழல் நன்றாக அமையும். ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் ஒருவர் தலையிட்டு கட்டுப்படுத்தினால் அந்த வேலையின் மீது ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். சுவாதி ஆண்களிடம் வியாபார எண்ணம் இயல்பாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒரு பொருளின் விலை எவ்வளவு, அதை எங்கே குறைவாக வாங்கலாம், எங்கே விற்கலாம், ஒரு தொடர்பை எப்படி பயனுள்ள வாய்ப்பாக மாற்றலாம் போன்ற விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வார்கள். அதனால் விற்பனை, வணிகம், தரகு, இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் பொதுமக்களுடன் தொடர்புடைய துறைகள் இவர்களுக்கு பொருந்தக்கூடும். இவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதோடு பணம் கொடுக்கும் சுதந்திரமும் வேண்டும். அதனால்தான் வருமானம் குறைவாக இருந்தாலும் தங்களுக்கு விருப்பமான முறையில் செயல்பட முடியும் வாய்ப்பை சில நேரங்களில் தேர்ந்தெடுப்பார்கள். சுவாதி ஆண்களின் முக்கியமான குறை ஒரு நேரத்தில் மனதில் பல திட்டங்களை வைத்துக் கொள்வது. ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், வேற வேலைக்கு செல்ல வேண்டும், வெளிநாடு முயற்சி செய்ய வேண்டும், இன்னொரு வருமானம் உருவாக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஒன்றாக செய்ய நினைத்தால் எந்த ஒன்றிலும் முழு கவனம் செல்லாமல் போகும். இவர்களுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் ஆரம்பத்தில் அதிக ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். ஆனால் எதிர்பார்த்த வேகத்தில் பலன் கிடைக்கவில்லை என்றால் ஆர்வம் குறையக்கூடும். ஆரம்பிக்கும் வேகத்தை விட முடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது இவர்களுக்கு மிகவும் அவசியம். குடும்பத்தில் இவர்களுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தால் மனதளவில் விலக ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை தங்களுடைய முறையில் செய்து முடிக்க முயற்சி செய்வார்கள். வயது செல்ல செல்ல இவர்களிடம் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படும். இளம் வயதில் சுதந்திரத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் பின்னர் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் சொந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமாக மாறும். அப்போது தேவையில்லாத முயற்சிகளை குறைத்து பயன் தரக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். சுவாதி நட்சத்திர ஆண்களுக்கு மிகச் சிறந்த நிலை எப்போது உருவாகிறது என்றால் தங்களுக்கு பிடித்த முறையில் செயல்படும் சுதந்திரமும் அதே நேரத்தில் தினசரி ஒழுங்கும் சேர்ந்து விடும்போதுதான். சுதந்திரம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை சிதறலாம். ஒழுங்கு மட்டும் இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கை சலிப்பாகிவிடும். இரண்டையும் சரியான அளவில் வைத்துக் கொள்ளும் சுவாதி ஆண்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி உயர்வார்கள். பகுதி 5. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களிடம் முதலில் கவனிக்கக்கூடியது தங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் குணம். குடும்பத்தின் மீது அன்பு இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களின் விருப்பப்படி மட்டுமே அமைய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு கடினம். இவர்கள் சிறு வயதிலிருந்தே தங்களுக்கு பிடித்தது பிடிக்காதது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடும். ஆனால் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக எதிர்த்து பேச வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தேவையான நேரத்தில் மட்டும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள். சுவாதி பெண்களிடம் புதிய சூழலை ஏற்றுக்கொள்ளும் திறன் நன்றாக இருக்கும். திருமணம், படிப்பு அல்லது வேலை காரணமாக புதிய ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தாலும் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் அந்த இடத்தின் நடைமுறையை விரைவாக புரிந்து கொண்டு தங்களை அமைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு சொந்தமாக பணம் கையாள தெரிந்திருப்பது மனநிறைவை தரும். வேலைக்கு செல்லாதவர்களாக இருந்தாலும் வீட்டுச் செலவு, சேமிப்பு அல்லது சிறிய அளவிலான வருமான முயற்சி போன்றவற்றில் ஆர்வம் காட்டலாம். தங்களுடைய தேவைக்கு ஒவ்வொரு முறையும் இன்னொருவரை எதிர்பார்க்க வேண்டிய நிலை இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களிடம் அழகு உணர்வு இருக்கும். உடை, வீட்டை வைத்திருக்கும் முறை, பொருட்களை தேர்வு செய்வது போன்றவற்றில் தனிப்பட்ட ரசனை காணப்படும். விலை உயர்ந்த பொருள் என்பதற்காக மட்டும் விரும்பாமல் தங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சுவாதி பெண்கள் மற்றவர்களுடன் பழகும்போது நட்பாக இருப்பார்கள். ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட எல்லையை மதிக்காமல் தொடர்ந்து தலையிடுபவர்களிடம் மெதுவாக விலகி விடுவார்கள். அதிகமாக விசாரிப்பது, ஒவ்வொரு செயலையும் கண்காணிப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இவர்களுடைய ஒரு முக்கியமான குறை மனதில் இருக்கும் பிரச்சனையை உடனடியாக வெளிப்படுத்தாமல் இருப்பது. பிடிக்காத விஷயத்தை ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்லாமல் விட்டால் அது உள்ளுக்குள் சேர்ந்து ஒரு கட்டத்தில் திடீரென்று கடுமையான முடிவாக வெளிவரலாம். அதனால் சிறிய பிரச்சனையாக இருக்கும் போதே பேசி தீர்ப்பது இவர்களுக்கு நல்லது. திருமணத்திற்கு பிறகு சுவாதி பெண்கள் குடும்பத்திற்காக தங்களை மாற்றிக்கொள்வார்கள்.
ஆனால் அந்த மாற்றம் தங்களுடைய தனித்தன்மையை முழுவதும் இழக்கும் அளவுக்கு சென்றால் மன நிறைவு குறையும். அவர்களின் விருப்பம், திறமை மற்றும் தனிப்பட்ட நேரத்திற்கும் இடம் கிடைக்கும் குடும்பத்திலே மிகவும் இயல்பாக இருப்பார்கள். குழந்தைகள் வந்த பிறகு பொறுப்பாக செயல்பட்டாலும் அவர்களையும் அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்தாமல் தங்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கும் மனநிலை இவர்களிடம் காணப்படலாம். சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமானது தங்களை மதிக்கும் குடும்பச் சூழலும் தங்களுடைய திறமையை பயன்படுத்துவதற்கான இடமும் கிடைப்பது. இவை இரண்டும் அமைந்துவிட்டால் குடும்பத்தை கவனித்துக் கொண்டே தங்களுக்கென்று ஒரு அடையாளத்தையும் உருவாக்கி நிற்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். பகுதி 6 சுவாதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை துணை மற்றும் திருமண வாழ்க்கை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கையில் துணையை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமான முடிவு. ஏனெனில் இவர்களுக்கு திருமணம் என்பது 2 பேர் ஒரே வீட்டில் வாழ்வது மட்டுமல்ல, ஒருவருடைய வளர்ச்சிக்கு இன்னொருவர் தடையாக இல்லாமல் இணைந்து வாழும் அமைப்பு இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். சுவாதிக்காரர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படாதவராக இருக்க வேண்டும். தொலைபேசியை சோதிப்பது, யாரிடம் பேசினாய் என்று தொடர்ந்து விசாரிப்பது, நண்பர்கள் மற்றும் உறவுகளை தேவையில்லாமல் சந்தேகிப்பது போன்ற பழக்கம் கொண்ட துணை அமைந்தால் திருமணத்தில் அடிக்கடி மனக்கசப்பு உருவாகும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையிடமிருந்து எதையும் மறைத்துக் கொண்டு என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்று இருப்பதும் சரியல்ல. சுவாதிக்காரர்களுடைய திருமணம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எங்கே செல்கிறோம், என்ன செய்கிறோம், பணத்தில என்ன முடிவு எடுக்கிறோம் போன்ற முக்கியமான விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக வருபவர் நடைமுறை அறிவு கொண்டவராக இருந்தால் மிகவும் நல்லது. குறிப்பாக குடும்ப செலவு, குழந்தைகளின் எதிர்காலம், வீடு வாங்குதல், கடன் எடுப்பது போன்ற பெரிய முடிவுகளில் உணர்ச்சியை விட கணக்கை பார்த்து செயல்படும் துணை குடும்பத்தை நிலைப்படுத்துவார். சுவாதிக்காரர்களுடைய திருமணத்தில் அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய ஒரு இடம் தனிப்பட்ட நேரம். திருமணமான பிறகு எல்லா நேரமும் இருவரும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இவர்களுக்கு அழுத்தமாக மாறலாம். நண்பர்களை சந்திப்பது, தனிப்பட்ட விருப்பங்களை தொடர்வது போன்றவற்றிற்கு இருவரும் இடம் கொடுத்தால் தேவையில்லாத மனக்கசப்பு குறையும். இவர்களுக்கு துணையாக வருபவர் தன்னம்பிக்கை உள்ளவராக இருப்பது நல்லது. தனது மகிழ்ச்சிக்காக முழுமையாக கணவன் அல்லது மனைவியை மட்டும் சார்ந்திராமல் தனக்கென்று விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை முறை வைத்திருக்கும் நபருடன் சுவாதிக்காரர்களின் திருமணம் சமநிலையாக அமையும். திருமணத்தின் ஆரம்ப வருடங்களில் ஒருவருடைய பழக்கத்தை இன்னொருவர் புரிந்து கொள்ள சிறிது காலம் தேவைப்படும். அந்த நேரத்தில் சிறிய கருத்து வேறுபாட்டையே பெரிய பிரிவாக மாற்றாமல் பேசி தீர்ப்பது அவசியம். சுவாதிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவது, பேசாமல் இருப்பது அல்லது உடனடியாக உறவை முடிப்பதாக சொல்வது போன்ற செயல்களை தவிர்ப்பது. பிரச்சனை முடிந்த பிறகும் அந்த வார்த்தைகள் துணையின் மனதில் நீண்ட காலம் இருக்கலாம். இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வேறு ஊரில் குடியேறுவது அல்லது பிறந்த குடும்பத்திலிருந்து தனியாக குடும்பம் நடத்தும் சூழல் ஏற்படலாம். அப்படி அமைந்தால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான புரிதல் இன்னும் முக்கியமாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணை என்றால் சந்தேகத்தால் கட்டுப்படுத்தாதவர், முக்கியமான விஷயங்களில் வெளிப்படையாக இருப்பவர், குடும்பத்தை கணக்குடன் நடத்துபவர், தனிப்பட்ட இடத்திற்கு மதிப்பு கொடுப்பவர். இப்படிப்பட்ட துணை அமைந்தால் திருமணம் இவர்களுக்கு கட்டுப்பாடாக மாறாமல் வாழ்க்கையை அமைதியாகவும் உறுதியாகவும் கொண்டு செல்லும் நல்ல துணையாக அமையும். பகுதி 7 சுவாதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் முக்கிய சோதனைகள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் அதிகமாக சோதிக்கப்படும் விஷயம் நிலையற்ற சூழ்நிலையை சமாளிப்பது. ஒரு விஷயம் சரியாக அமைந்துவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் எதிர்பாராத மாற்றம் வரலாம். குறிப்பாக வேலை, வருமானம், வசிக்கும் இடம் போன்றவற்றில் சில காலகட்டங்களில் ஏற்ற இரக்கம் காணப்படும். முதல் சோதனை தவறான மனிதர்களை நம்பி பணம் கொடுப்பது. நன்றாக பேசுகிறார், பழக்கமானவர், உறவினர் என்ற காரணத்தால் பெரிய தொகையை ஆவணமில்லாமல் கொடுத்தால் திரும்பப் பெறுவதில் சிக்கல் வரலாம். சுவாதிக்காரர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நட்பையும் கணக்கையும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது சோதனை விரைவான லாபத்தின் மீது ஏற்படும் ஈர்ப்பு. குறுகிய காலத்தில் அதிக பணம் கிடைக்கும் என்று யாராவது சொன்னால் முழுமையாக ஆராயாமல் பணம் செலுத்தக்கூடாது. குறிப்பாக புரியாத முதலீடு, அதிக லாபம் உறுதி என்று சொல்லப்படும் திட்டம், மற்றவர் பேரில் செய்யப்படும் பண பரிவர்த்தனை போன்றவற்றிலே மிகவும் கவனம் தேவை. மூன்றாவது சோதனை வேலையில் திடீர் அதிருப்தி. ஒரு நாள் ஏற்பட்ட பிரச்சனையை வைத்து உடனடியாக வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற முடிவு எடுக்கக்கூடாது. அடுத்த வேலை உறுதியாகாமல் வெளியேறினால் வருமான இடைவெளி தேவையில்லாத அழுத்தத்தை ஏற்படுத்தும். நான்காவது சோதனை கடன். வருமானம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பெரிய மாத தவணைகளை ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம்.
தற்போதைய வருமானத்தில் கட்டக்கூடிய அளவுக்குள் மட்டுமே கடன் வைத்திருப்பது பாதுகாப்பானது. 5வது சோதனை சட்டம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான அலட்சியம். நிலம் வாங்குவது, தொழில் ஒப்பந்தம் செய்வது, கூட்டாக பணம் போடுவது போன்ற விஷயங்களில் வாய்மொழியை நம்பாமல் ஆவணங்களை முழுமையாக படித்த பிறகே கையெழுத்திட வேண்டும். சுவாதிக்கு ராகு ஆதிக்கம் இருப்பதால் மறைமுக நிபந்தனைகள், குழப்பமான ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் எச்சரிக்கை அவசியம் என்று பாரம்பரிய ஜோதிடம் கருதுகிறது. 6வது சோதனை அளவுக்கு மீறிய ஆசை. ஏற்கனவே நன்றாக நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட்டுவிட்டு இன்னும் பெரிய லாபம் கிடைக்கும் என்று தெரியாத பாதையில் சென்றால் இழப்பு ஏற்படலாம். வளர வேண்டும், ஆனால் வளர்ச்சிக்கு அடித்தளம் இருக்க வேண்டும். சுவாதிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலத்தின் அடையாளம் ஒன்று உள்ளது. ஒரே நேரத்தில் வருமானம் குறைந்து செலவு அதிகரித்து வேலை அல்லது தொழிலிலும் குழப்பம் உருவானால் புதிய பெரிய நிதி பொறுப்பை ஏற்கக்கூடாது. முதலில் இருப்பதை சரி செய்த பிறகே அடுத்த முயற்சிக்கு செல்ல வேண்டும். இந்த சோதனைகளை கடக்க இவர்களுக்கு உதவும் மிக முக்கியமான பழக்கம் எழுத்துப்பூர்வமான கணக்கு. எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு, எவ்வளவு கடன், யாரிடம் பணம் கொடுத்திருக்கிறோம் என்பதை தெளிவாக வைத்திருந்தால் பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுவது வாய்ப்பு இல்லாததால் அல்ல. நல்ல வாய்ப்புக்கும் கவர்ச்சியாக தோன்றும் தவறான வாய்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்காமல் போகும்போதுதான். அதை சரியாக பிரித்து பார்க்க கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பல தேவையற்ற இழப்புகளை முன்கூட்டியே தவிர்க்க முடியும். பகுதி 8. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் எப்போது வரும்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வயதில்தான் எல்லோருக்கும் நல்ல காலம் ஆரம்பிக்கும் என்று ஒரே வயதை உறுதியாகச் சொல்வது சரியான ஜோதிட கணிப்பு அல்ல. சுவாதியின் அதிபதி ராகு என்பதால் ஒருவர் பிறந்த நேரத்தில் ராகு தசையில் எவ்வளவு காலம் மீதம் இருந்தது என்பதிலிருந்துதான் அவருடைய காலக்கணக்கு தொடங்குகிறது. விம்சோத்தரி தசை முறையில் ராகு தசை 18 ஆண்டுகள். ஆனால் சுவாதியின் தொடக்கத்தில் பிறந்தவருக்கு ராகு தசை அதிக ஆண்டுகள் மீதம் இருக்கும். சுவாதியின் முடிவை நெருங்கி பிறந்தவருக்கு மிக குறைவான ஆண்டுகளே மீதம் இருக்கும். அதனால் 2 சுவாதிக்காரர்களுக்கு ஒரே வயதில் ஒரே பலன் நடக்காது. ராகுவுக்கு பிறகு குரு தசை 16 ஆண்டுகள் வருகிறது. சுவாதிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த காலம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. பிறந்த ஜாதகத்தில குரு நல்ல பலம் பெற்றிருந்தால் கல்வி முடிந்து நிலையான நிலைக்கு வருவது, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குவது, பதவி உயர்வு, குடும்ப வளர்ச்சி போன்ற முக்கியமான நிகழ்வுகள் இந்த காலத்தில் அமையலாம். அதற்கு பிறகு வரும் சனி தசை 19 ஆண்டுகள். சனி ஜாதகத்திற்கு சாதகமாக இருந்தால் இந்த காலம் பெரிய பொறுப்பையும் அதற்கேற்ற நிலையான உயர்வையும் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக சொத்து சேர்த்தல், நீண்டகால வேலை, நிரந்தர வருமானம், பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற பலன்கள் வலுப்படலாம். சுவாதி துலாம் ராசியில் இருப்பதால் சுக்கிரனின் நிலை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருந்து அதன் நல்ல காலம் செயல்பட்டால் வசதி, வாகனம், வீடு, திருமண சுகம், பொருளாதார மேம்பாடு போன்ற பலன்கள் கிடைக்கக்கூடும். அதேபோல் ராகு நல்ல பாவங்களில் இருந்து சுப தொடர்பு பெற்றிருந்தால் ராகுவை எதிர்பாராத உயர்வை கொடுக்க முடியும். வெளிநாட்டு வாய்ப்பு, பெரிய நிறுவன தொடர்பு, புதிய துறை, இணையம் சார்ந்த முயற்சி அல்லது இதுவரை அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலம் திடீரென உயர்வு கிடைக்கலாம். ஆனால் நல்ல காலம் வந்திருக்கிறதா என்பதை ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து முடிவு செய்ய வேண்டாம். 3 விஷயங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தால் அந்த காலத்தை வீணாக்க கூடாது. முயற்சி செய்த விஷயங்களுக்கு விரைவாக பதில் கிடைப்பது, உயர்ந்த நிலையில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைப்பது, முன்பு முடியாமல் இருந்த பெரிய காரியங்கள் எளிதாக முடிவது. அப்படிப்பட்ட காலத்தில் சுவாதிக்காரர்கள் செய்ய வேண்டியது தெளிவானது. வேலை உயர்வு கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல இடமாற்றம் கிடைத்தால் பயத்தால் மறுக்காதீர்கள். வெளிநாட்டு வாய்ப்பு உறுதியானதாக இருந்தால் தேவையான ஆவணங்களை உடனே தயார் செய்யுங்கள். சொத்து வாங்கும் வசதி வந்தால் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுங்கள். முக்கியமாக நல்ல காலத்தில் கிடைக்கும் பணத்தை முழுவதும் செலவு செய்து விடாமல் அந்த காலத்தின் பலனை அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் பயன்படும் ஒன்றாக மாற்ற வேண்டும். வீடு, நிலம், சேமிப்பு, தொழில் முதலீடு போன்ற நிலையான ஒன்றை உருவாக்குவது சிறப்பு. சுவாதிக்காரர்களுக்கு நல்ல காலத்தை சரியாக கண்டுபிடிக்க பிறந்த நேரத்தில் மீதமிருந்த ராகு தசை, தற்போது நடைபெறும் தசை மற்றும் புக்தி, அந்த கிரகங்களின் ஜாதக நிலை ஆகியவற்றை கணக்கிட வேண்டும். அப்போதுதான் பொதுவாக நல்ல காலம் வரும் என்று சொல்லாமல் எந்த வயதில தொடங்குகிறது, எத்தனை ஆண்டுகள் நீடிக்கிறது, அந்த காலத்தில் எந்த விஷயத்தை செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பதையும் துல்லியமாக கணிக்க முடியும்.
பகுதி 9 சுவாதிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்கியதை எப்படி கண்டுபிடிப்பது? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலம் தொடங்கும் போது அது முதலில் பணமாக மட்டும் தெரியாது. அதற்கு முன்பே சில தெளிவான அறிகுறிகள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அவற்றை சரியாக கவனித்தால் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியும். முதல் அறிகுறி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியம் திடீரென்று முடிவுக்கு வரும். வேலைக்கான பதில், அரசு தொடர்பான அனுமதி, நிலுவையில் இருந்த பணம், சொத்து சம்பந்தமான காரியம் என ஏதாவது ஒன்று எதிர்பார்த்ததை விட எளிதாக முடியும். இரண்டாவது அறிகுறி ஒரே காலகட்டத்தில் 2 அல்லது 3 வாய்ப்புகள் வரும். இதுவரை எந்த வழியும் தெரியாமல் இருந்தவருக்கு திடீரென்று வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். தொழில் செய்பவருக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். வெளியூர் செல்ல நினைத்தவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் அமையலாம். மூன்றாவது அறிகுறி உங்களை தேடி மனிதர்கள் வர ஆரம்பிப்பார்கள். முன்பு நீங்கள் தொடர்பு கொண்டவர்களிடம் பதிலை எதிர்பார்த்த நிலை மாறி உங்கள் திறமை அல்லது சேவை தேவை என்று மற்றவர்கள் உங்களை அணுகும் சூழல் உருவாகும். இது சுவாதிக்காரர்களுக்கு உயர்வு தொடங்குவதற்கான வலுவான அடையாளம். நான்காவது அறிகுறி கையில் பணம் நிற்க ஆரம்பிக்கும். அதிகமாக சம்பாதிப்பது மட்டும் இதன் அடையாளம் கிடையாது. மாதத்தின் இறுதியில் பணம் மீதம் இருப்பது, பழைய பாக்கியை அடைக்க முடிவது, சேமிப்பு தொகை வளர்வது போன்ற மாற்றங்கள் முக்கியமானவை. ஐந்தாவது அறிகுறி இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்த வேலையை உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் கவனிப்பது, கூடுதல் பொறுப்பு வழங்குவது, உங்கள் பெயரை மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வது போன்ற சம்பவங்கள் நடைபெறும். ஆறாவது அறிகுறி தொலைதூரத்தில் இருந்து நன்மை வரும். வேறு ஊரில் இருக்கும் ஒருவர் உதவலாம். வெளியூரில் இருந்து வேலை அழைப்பு வரலாம். அயல் நாட்டு தொடர்பு உருவாகலாம். இணையத்தின் மூலமாக எதிர்பாராத வருமான வாய்ப்பும் கிடைக்கலாம். சுவாதிக்கு இப்படிப்பட்ட தொலைதூர தொடர்புகளை அலட்சியம் செய்யக்கூடாது. ஏழாவது அறிகுறி மிகவும் முக்கியமானது. ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பை உருவாக்கும். ஒரு புதிய வேலை புதிய மனிதர்களை அறிமுகப்படுத்தும். அந்த அறிமுகம் அடுத்த உயர்வை கொடுக்கும். ஒரு சிறிய வாடிக்கையாளர் பெரிய வாடிக்கையாளரை அறிமுகப்படுத்தலாம். இது போன்ற தொடர்ச்சியான நல்ல நிகழ்வுகள் ஆரம்பித்தால் அந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பிடிப்பது அல்ல. உங்கள் நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் முழுமையாக செயல்பட வேண்டும். மேலும் அந்த காலத்தில் வரும் கூடுதல் பணத்தை ஆடம்பரத்தில் கரைக்காமல் நீண்ட காலம் மதிப்பு தரக்கூடிய ஒன்றாக மாற்றுங்கள். நல்ல காலம் எப்போதும் ஒரே வேகத்தில் இருக்காது. உயர்வு இருக்கும் நேரத்தில் உருவாக்கிய அடித்தளம்தான் பின்னர் பாதுகாப்பாக இருக்கும். சுவாதிக்காரர்களுக்கு நல்ல காலம் திறந்து விட்டதற்கான மிக தெளிவான அடையாளம் இதுதான். நீங்கள் வாய்ப்பை தேடி ஓடிய நிலை மாறி சரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் தெரிந்துவிட்டால் தயக்கத்தில் நேரத்தை இழக்காமல் சரி பார்த்து சரியான முடிவை எடுத்து செயல்படுங்கள். பகுதி 10 சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கிரக அமைப்புகள் நல்ல பலன் தரும்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் முதலில் கவனிக்க வேண்டிய கிரகம் ராகு. சுவாதியின் நட்சத்திர அதிபதி ராகு என்பதால் ராகு எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கிறார், ராகுவுடன் எந்த கிரகம் தொடர்பு பெறுகிறது என்பவை முக்கியம். ராகு 3, 6, 10, 11 ஆகிய உபசய வீடுகளில் சாதகமாக செயல்படும் நிலையில் இருந்தால் முயற்சியால் உயர்வது, போட்டிகளை கடப்பது, தொழிலில் வளர்ச்சி, பெரிய வட்டார தொடர்பு மற்றும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் போன்ற பலன்கள் வெளிப்படலாம். குறிப்பாக 10 அல்லது 11ஆம் வீடு வலுப்பெற்றிருந்தால் தொழில் மற்றும் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு கிடைக்கக்கூடும். அடுத்ததாக சுக்கிரனை கட்டாயம் பார்க்க வேண்டும். சுவாதி முழுவதும் துலாம் ராசியில் இருப்பதால் சுக்கிரன் பலமாக இருப்பது முக்கியம். சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சபலம் பெற்று ஜாதகத்திற்கு சுப ஆதிபத்தியமும் பெற்றிருந்தால் வசதி, வாகனம், வீடு, திருமண சுகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு ஆதரவாக அமையும். சந்திரனும் சுக்கிரனும் நல்ல தொடர்பில் இருந்தால் மக்களிடம் ஈர்ப்பு, வாடிக்கையாளர்களை கவரும் திறன், கலை சார்ந்த துறைகள் மற்றும் பொதுமக்களை சார்ந்த பணிகளில் நன்மை கிடைக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அமைப்பு சாதகமாக செயல்படும் வாய்ப்பு உள்ளது. புதன் பலமாக இருந்தால் கணக்கு, வணிக பேச்சுவார்த்தை, விற்பனை, எழுத்து, கல்வி மற்றும் தகவல் சார்ந்த தொழில்களில் திறமை அதிகரிக்கும். குறிப்பாக புதனும் சுக்கிரனும் ஜாதகத்திற்கு நல்ல கிரகங்களாக அமைந்து தொடர்பு பெற்றால் வணிக அறிவை பணமாக மாற்றும் திறன் அதிகரிக்கலாம். குரு சந்திரனை நல்ல பார்வையால் பார்த்தால் தவறான முடிவுகளில் இருந்து தப்புவதற்கான நிதானமும் நல்ல ஆலோசனையும் கிடைக்கும். திருமணம், குடும்ப விருத்தி, கல்வி போன்ற விஷயங்களுக்கும் இது ஆதரவான அமைப்பாக இருக்கலாம். ஆனால் குரு எந்த லக்னத்திற்கு எந்த வீட்டை ஆட்சி செய்கிறார் என்பதையும் சேர்த்தே பலன் சொல்ல வேண்டும்.
தொழில் உயர்வை பார்க்கும்போது 10ஆம் வீட்டின் அதிபதியும் 11ஆம் வீட்டின் அதிபதியும் முக்கியம். இவர்கள் பலமாக இருந்து ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பு பெற்றால் செய்த தொழிலின் மூலம் வருமானம் உயர்வதற்கான அமைப்பு உருவாகும். பணம் சேர்வதற்கு 2ஆம் வீடும் 11ஆம் வீடும் வலுப்பெற வேண்டும். சம்பாதிப்பது ஒரு பக்கம் என்றால், சம்பாதித்த பணம் சொத்தாகவும் சேமிப்பாகவும் மாறுவதற்கு இந்த 2 வீடுகளின் நிலை முக்கியமானது. வெளிநாடு தொடர்பான பலனை பார்க்கும்போது ராகுவை மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது. 7, 9, 12ஆம் வீடுகள், அவற்றின் அதிபதிகள் மற்றும் ராகுவின் தொடர்பு ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும். இவை சாதகமாக இணைந்திருந்தால் வெளிநாட்டு வேலை, அயல்நாட்டு வணிகம் அல்லது தொலைதூர தொடர்புகளால் நன்மை கிடைக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், ராகு பலமாக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அது நல்ல பலன் என்று சொல்ல முடியாது. ராகு எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கிறார் என்பதும் அந்த கிரகம் எப்படி இருக்கிறது என்பதும் ராகுவின் பலனை மாற்றும். அதனால் சுவாதிக்காரர்களின் ஜாதகத்தில் பெரிய உயர்வை கணிக்கும் போது ராகுவின் நிலை, சுக்கிரனின் பலம், பண வீடுகள் மற்றும் தொழில் வீடுகளின் தொடர்பு ஆகியவற்றை ஒன்றாக பார்க்க வேண்டும். இவை சாதகமாக அமைந்து அவற்றை இயக்கும் தசை காலமும் வந்துவிட்டால் ஜாதகத்தில் இருக்கும் நல்ல அமைப்பு வெறும் யோகமாக நின்று விடாமல் வாழ்க்கையில் உண்மையான பலனாக வெளிப்படும். பகுதி 11. சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களின் குணமும் செயல்பாடும் மாறும். ஒரே சுவாதியாக இருந்தாலும் 4 பாதங்களுக்கும் தெளிவான வேறுபாடு உண்டு. சுவாதி முதல் பாதம் தனுசு நவாம்சத்தில் அமைகிறது. குருவின் ஆதிக்கம் இதில் இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய இலக்குகளை வைத்துக் கொள்வார்கள். சாதாரண நிலையில் திருப்தி அடைவதை விட இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வி, பயணம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். இவர்களுக்கு வாழ்க்கையில் தொலைதூர பயணம் அல்லது வேறு இடத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பம் முக்கியமான உயர்வை கொடுக்கலாம். ஆனால் தங்களால் முடியும் என்பதற்கும் மேலாக பெரிய பொறுப்பை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். சுவாதி 2ஆம் பாதம் மகர நவாம்சத்தில் அமைகிறது. சனியின் ஆதிக்கம் இதில் இருக்கும். இந்த பாதத்தினர் மற்ற 3 பாதங்களை ஒப்பிடும்போது மிகவும் நடைமுறையாக செயல்படுவார்கள். இவர்களுக்கு உடனடி புகழை விட நிலம், வீடு, சேமிப்பு, நிரந்தர வருமானம் போன்றவற்றின் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் சில காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் வயது செல்ல செல்ல வாழ்க்கை உறுதியாக அமையும் தன்மை இந்த பாதத்திற்கு உண்டு. சிறிது சிறிதாக சேர்த்து பெரிய நிலையை உருவாக்குவது இவர்களுக்கு ஏற்றது. சுவாதி 3ஆம் பாதம் கும்ப நவாம்சத்தில் அமைகிறது. இதற்கும் சனியே அதிபதி. இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனிதர்களுடன் இணைந்து செயல்படும் திறன் அதிகம். ஒரு பெரிய அமைப்பு, நண்பர்கள் வட்டம் அல்லது பலருடன் தொடர்புடைய பணிகள் மூலம் நன்மை கிடைக்கக்கூடும். இவர்களுக்கு தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், இணையம் சார்ந்த துறைகள் மற்றும் பொதுமக்களை இணைக்கும் பணிகள் சிறப்பாக அமையலாம். 3ஆம் பாதத்தினருக்கு தனியாக கிடைக்காத ஒரு பெரிய சந்தர்ப்பம், சரியான கூட்டமைப்பு அல்லது அறிமுகத்தின் மூலம் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது. சுவாதி 4ஆம் பாதம் மீன நவாம்சத்தில் அமைகிறது. குருவின் ஆதிக்கம் இதில் இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். ஒரு மனிதரை பார்த்தவுடன் அவரை பற்றிய ஒரு எண்ணம் தோன்றுவது, ஒரு விஷயம் சரியாக வராது என்று முன்பே உணர்வது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். கலை, இசை, படைப்பாற்றல், ஆன்மீகம் மற்றும் பிறருக்கு உதவும் பணிகளில் ஈடுபாடு ஏற்படலாம். ஆனால் இவர்களுக்கு உணர்ச்சியால் ஒருவரை நம்பி பெரிய முடிவு எடுப்பது பாதிப்பை ஏற்படுத்தலாம். குறிப்பாக பண விஷயத்தில் மனதை விட ஆதாரத்தை நம்புவது நல்லது. சுருக்கமாகச் சொன்னால், முதல் பாதம் பெரிய இலக்கை நோக்கி செல்லும் பாதம். 2ஆம் பாதம் நிலையான செல்வத்தை உருவாக்கும் பாதம். 3ஆம் பாதம் மனிதர்கள் மற்றும் தொடர்புகளால் உயரக்கூடிய பாதம். 4ஆம் பாதம் உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றலால் முன்னேறும் பாதம். சுவாதியில் பிறந்தவர்கள் தங்களுடைய பாதத்தை தெரிந்து கொண்டால் தங்களுக்கு இயல்பாக கிடைத்திருக்கும் திறன் எந்த திசையில் அதிகமாக செயல்படும் என்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பகுதி 12. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யார் அதிர்ஷ்டமாக அமைவார்கள்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில மனிதர்களின் வருகைக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வேகமாக நடக்கும். குறிப்பாக இவர்களை சரியான நபரிடம் அறிமுகப்படுத்துபவர், மறைந்திருக்கும் ஒரு வாய்ப்பை காட்டுபவர், தேவையான நேரத்தில் உதவுபவர் முக்கியமானவராக அமைவார். முதலில் பிறந்த ஊரைச் சேர்ந்தவர்களை விட வெளியூர் தொடர்புகள் பல நேரங்களில் இவர்களுக்கு நன்மை தரும். வேறு மாவட்டம், வேறு மாநிலம் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் மூலமாக வேலை, தொழில் அல்லது வருமானம் சார்ந்த நல்ல செய்தி வரக்கூடும். அடுத்ததாக தொழில் செய்பவர்கள்,
வியாபாரிகள் மற்றும் பலருடன் பழக்கம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தொடர்பாக அமையலாம். இவர்கள் நேரடியாக பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே சுவாதிக்காரர்களுக்கு பெரிய கதவை திறக்கலாம். இவர்களுக்கு குறிப்பாக தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றும் மனிதர்கள் நல்லவர்கள். செய்கிறேன் என்று சொன்னால் செய்பவர், குறிப்பிட்ட நேரத்தில் வருபவர், பண விஷயத்தில் தெளிவாக இருப்பவர் போன்றவர்களை அருகில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். சுவாதிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அதிர்ஷ்டமாக அமைந்தால் திருமணத்திற்கு பிறகு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும். குறிப்பாக துணையின் குடும்பம் அல்லது அவர்களுடைய தொடர்புகள் மூலமாக புதிய வேலை, புதிய தொழில் வாய்ப்பு, வீடு வாங்கும் சூழல் அல்லது வேறு இடத்தில் குடியேறும் சந்தர்ப்பம் உருவாகலாம். அதே போல இவர்களை விட வயதில் கொஞ்சம் மூத்த ஒருவர் முக்கியமான நேரத்தில் உதவக்கூடும். அவர் ஆசிரியராக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம் அல்லது தொழில் அனுபவம் கொண்டவராக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு சரியான ஆலோசனை பெரிய தவறை தவிர்க்க வைக்கும். சுவாதிக்காரர்களுக்கு நல்ல மனிதரை அடையாளம் காண ஒரு எளிய முறை இருக்கிறது. ஒருவர் வாழ்க்கையில் வந்த பிறகு உங்களுக்கு புதிய கதவுகள் திறக்கிறதா என்பதை கவனியுங்கள். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கிறதா? புதிய விஷயங்களை தெரிந்து கொள்கிறீர்களா? உங்கள் நிலை உயர உதவுகிறாரா என்பதுதான் முக்கியம். அதே நேரத்தில் அதிகமாக ஆசை காட்டி நெருங்குபவர், குறுகிய காலத்தில் பெரிய பணம் சம்பாதிக்கலாம் என்று தூண்டுபவர், உங்கள் பேரில் கடன் வாங்கச் சொல்பவர் அல்லது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து உங்கள் பணத்தை பயன்படுத்துபவர் அதிர்ஷ்டமான மனிதர் அல்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைபவர் பெரும்பாலும் கையில் பணத்துடன் வருபவர் அல்ல. நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு கதவை திறந்து காட்டுபவர். அப்படிப்பட்ட ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அந்த தொடர்பை மதியுங்கள். ஏனெனில் சுவாதிக்காரர்களின் சில பெரிய உயர்வுகள் ஒரு சரியான அறிமுகத்திலிருந்தே தொடங்கக்கூடும். பகுதி 13. சுவாதி நட்சத்திரக்காரர்களின் பணம், வேலை, தொழில் வளர்ச்சி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பளம் வாங்கும் வேலையில் மட்டும் வாழ்க்கை முடிந்துவிட வேண்டும் என்ற அமைப்பு கிடையாது. நல்ல வேலை செய்தாலும் ஒரு காலத்திற்கு பிறகு சொந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது கூடுதலாக ஒரு வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடும். வேலையை பொறுத்தவரை விற்பனை, சந்தைப்படுத்துதல், வங்கி, கணக்கு, சட்டம், பயணத்துறை, சரக்கு போக்குவரத்து, இறக்குமதி ஏற்றுமதி, ஆடை மற்றும் அழகு சார்ந்த வணிகம், மின்னணு விற்பனை, இணைய வணிகம் போன்ற துறைகள் சுவாதியின் இயல்புடன் பொருந்தக்கூடியவை. ஒரே இடத்தில் உட்கார்ந்து ஒரே வேலையை தினமும் செய்வதை விட மனிதர்களை சந்திப்பது, விலை பேசுவது, பொருட்களை வாங்கி விற்பது, புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவது போன்ற பணிகளில் இவர்களுடைய திறமை நன்றாக வெளிப்படும். சுவாதிக்காரர்கள் தொழில் தொடங்கினால் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் நடுவில் இருக்கும் லாபத்தை சரியாக கணக்கிடுவது மிக முக்கியம். விற்பனை அதிகமாக இருப்பது மட்டும் தொழில் வளர்ச்சி கிடையாது. எல்லா செலவுகளும் போக உண்மையில் எவ்வளவு மிச்சமாகிறது என்பதுதான் முக்கியம். இவர்களுக்கு பொருட்களை நேரடியாக தயாரிப்பதை விட ஒரு இடத்திலிருந்து வாங்கி இன்னொரு இடத்தில் விற்பது, 2 தரப்பினரை இணைத்து வருமானம் பெறுவது, முகவர் முறையில் செயல்படுவது போன்ற வணிக முறைகளும் பொருந்தலாம். வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்த விரும்பினால் வருடக்கணக்கில் ஒரே பொறுப்பில் இருப்பதை விட தங்களுடைய மதிப்பை உயர்த்தும் ஒரு குறிப்பிட்ட திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறுவனத்திற்கு நேரடியாக வருமானம் கொண்டு வரும் திறன் அல்லது முக்கியமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன் இருந்தால் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். சுவாதிக்காரர்களுக்கு பணம் வரும்போது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் 3 பகுதியாக பிரிப்பது. குடும்ப செலவு, பாதுகாப்புக்கான சேமிப்பு, வளர்ச்சிக்கான தொகை. எல்லா பணத்தையும் ஒரே கணக்கில் வைத்து செலவு செய்தால் எவ்வளவு வந்தாலும் மிச்சம் தெரியாது. தொழில் செய்பவர்கள் தனிப்பட்ட பணத்தையும் தொழில் பணத்தையும் ஒன்றாக கலக்கக்கூடாது. தொழிலில் வந்த தொகையை முழுவதும் தங்களுடைய வருமானமாக நினைத்து எடுத்து செலவு செய்வது வளர்ச்சியை நிறுத்திவிடும். சுவாதிக்காரர்களுக்கு பெரிய பொருளாதார உயர்வு கிடைக்கும் நிலை சம்பாதித்த பணமே மீண்டும் பணத்தை உருவாக்க ஆரம்பிக்கும் போது வருகிறது. தொழிலில் மீண்டும் முதலீடு செய்வது, வருமானம் தரக்கூடிய சொத்தை உருவாக்குவது அல்லது நீண்டகால சேமிப்பை வளர்ப்பது இதற்கு உதவும். இவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டியது ஒன்றுதான்: எவ்வளவு பணம் வந்தது என்பது செல்வத்தின் அளவு அல்ல. வந்த பணத்தில் எவ்வளவு உங்கள் கையில் நிலைத்து பின்னர் உங்களுக்காக வருமானத்தை உருவாக்குகிறது என்பதுதான் உண்மையான வளர்ச்சி. பகுதி 14. சுவாதி நட்சத்திரக்காரர்களின் பெரிய அதிர்ஷ்ட திருப்பம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் பல நேரங்களில் அவர்கள் திட்டமிட்ட வழியிலிருந்து வராமல் எதிர்பாராத ஒரு மாற்றத்தின் வழியாக வரும் என்று ஜோதிட மரபில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒரே இடத்தில் வாழ்க்கை தேங்கி நிற்கும் நேரத்தில் திடீரென இடமாற்றம், புதிய பொறுப்பு, வேறு நிறுவனத்திலிருந்து அழைப்பு, புதிய கூட்டாண்மை
அல்லது தொலைதூர பயணம் போன்ற ஒன்று வரலாம். ஆரம்பத்தில் அது வசதியான மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னாளில் அதுவே உயர்வுக்கான காரணமாக அமையக்கூடும். சுவாதிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான திருப்பம் தங்கள் பேரில் ஒரு முயற்சியை உருவாக்கும் போது ஏற்படலாம். அது பெரிய தொழிலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. சிறிய சேவை, கடை, தனிப்பட்ட தொழில் அல்லது தங்கள் திறமையை வைத்து தொடங்கிய முயற்சியாக இருக்கலாம். அது சரியாக பிடித்துவிட்டால் முதலில் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படும் இன்னொரு இடம் புதிய சந்தை. சொந்த ஊரில் மட்டும் ஒரு பொருளை விற்றவர் வேறு ஊர்களுக்கு விற்க ஆரம்பிப்பது, நேரடியாக செய்த தொழிலை இணையத்தின் மூலம் விரிவுபடுத்துவது, உள்ளூர் வாடிக்கையாளர்களுடன் இருந்தவர் தொலைதூர வாடிக்கையாளர்களை பெறுவது போன்ற விரிவாக்கங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். சுவாதிக்காரர்களுக்கு நல்ல திருப்பம் வரும்பொழுது ஒரு விசித்திரமான விஷயமும் நடக்கும். முன்பு மறுத்த அதே வகையான வாய்ப்பு மீண்டும் நல்ல வடிவத்தில் வரலாம். முதல் முறை சூழ்நிலை சரியில்லாமல் தவறி இருக்கலாம். இரண்டாவது முறை அதற்கான வசதியும் ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கலாம். அதனால் முன்பு தோல்வி அடைந்தது என்ற ஒரே காரணத்திற்காக மீண்டும் வரும் நல்ல சந்தர்ப்பத்தை மறுக்கக்கூடாது. இவர்களின் உயர்வில் பொதுமக்களின் ஆதரவும் முக்கியமாக அமையலாம். அதிகமான வாடிக்கையாளர்கள், மக்கள் அறிமுகம், பரிந்துரைகள், பெயர் பரவுதல் போன்றவை ஏற்பட்டால் வருமானத்தின் அளவே மாறக்கூடும். ஒரு பெரிய திருப்பம் வந்ததும் சுவாதிக்காரர்கள் செய்யக்கூடாத தவறு உடனே வாழ்க்கை செலவை பல மடங்கு உயர்த்துவது. நல்ல வரவு கிடைக்கும் முதல் காலத்திலேயே ஆடம்பரத்தை அதிகரித்தால் கிடைத்த உயர்வின் முழு பயனையும் அனுபவிக்க முடியாது. அதற்கு பதிலாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கென்று ஒரு சொத்து, நிரந்தரமான தொழில் அமைப்பு அல்லது எதிர்கால பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். சுவாதிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பெரிய திருப்பம் என்பது வெறும் திடீர் பணவரவு அல்ல. இதுவரை ஒரு எல்லைக்குள் இருந்த வாழ்க்கை அந்த எல்லையை தாண்டி பெரிய அளவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதுதான் இவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்ட திருப்பம். அந்த சந்தர்ப்பம் வந்தபோது அதை அடையாளம் கண்டு பயன்படுத்துபவர்கள்தான் சுவாதியின் நல்ல பலனை முழுமையாக அனுபவிப்பார்கள். பகுதி 15 சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த வழிபாடு. சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை வாயு பகவான். அதனால் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் பொருத்தமான வழிபாடாக கருதப்படுகிறது. ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன் என்பதால் மன உறுதி, துணிவு மற்றும் தடைகளை எதிர்கொள்ளும் சக்திக்காக இவரை வழிபடலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று வழிபடலாம். வெற்றிலை மாலை, துளசி மாலை அல்லது தங்களால் இயன்ற எளிய அர்ச்சனையை செய்து பிரார்த்தனை செய்யலாம். தினமும் அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது ஸ்ரீ ராம ஜெயம் என்று 108 முறை எழுதுவது அல்லது சொல்லுவது நல்ல ஆன்மீக பழக்கமாக இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபடுபவர்கள் ராமநாமத்தை சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சுவாதியின் நட்சத்திர அதிபதி ராகு என்பதால் ராகு தொடர்பான பாதிப்பு இருப்பதாக ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் கண்டறியப்பட்டவர்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாம். குறிப்பாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை துர்க்கை சன்னதியில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் வழிபாடுகளில் ஒன்று. மாதந்தோறும் வரும் சுவாதி நட்சத்திர நாளை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்று காலையில் குளித்து குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். சுவாதிக்காரர்கள் செய்யக்கூடிய நல்ல தானங்களில் உணவு வழங்குவது முக்கியமானது. குறிப்பாக வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் அல்லது உணவு தேவைப்படுபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். பறவைகளுக்கு தானியம் வைப்பது, வாயில்லா உயிர்களுக்கு உணவு கொடுப்பது போன்ற செயல்களையும் தொடர்ந்து செய்யலாம். பெரிய தொகை செலவு செய்து பரிகாரம் செய்தால்தான் நன்மை கிடைக்கும் என்று நினைக்க வேண்டியதில்லை. சுவாதிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. தொடர்ந்து தடைகள் இருப்பதாக உணரும் போது பல கோவில்களை மாற்றி மாற்றி தேடுவதை விட முதலில் தங்களுடைய குலதெய்வ வழிபாடு முறையாக நடைபெறுகிறதா என்பதை கவனிப்பது நல்லது. வீட்டில் வழிபடும் போது ஒரு விளக்கேற்றி சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து எனக்கு எது நல்லது என்பதை சரியாக அறிந்து தவறான வழியை தவிர்க்கும் தெளிவை கொடு என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய எளிய முறை இதுதான். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், ராமநாமம் சொல்லுங்கள். மாத சுவாதி நாளில் குலதெய்வத்தை மறக்காமல் வணங்குங்கள். இயன்ற போது பசியுள்ள உயிருக்கு உணவு கொடுங்கள். வழிபாட்டில் செலவிடும் பணத்தை விட தொடர்ந்து கடைபிடிக்கும் நம்பிக்கையும் ஒழுக்கமும் தான் முக்கியம். பகுதி 16 சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிறவி நோக்கத்தை ஜோதிட அடையாளங்களின் அடிப்படையில் பார்த்தால் மற்றவர்கள் உருவாக்கிய பாதையில் மட்டும் நடப்பதற்காக அல்ல, தங்களுக்கான வாழ்க்கையை தாங்களே உருவாக்க கற்றுக்கொள்வதற்காக பிறந்தவர்கள் என்று சொல்லலாம்.
சுவாதியின் சின்னமாக காற்றில் அசையும் இளம் தளிர் குறிப்பிடப்படுகிறது. இதன் ஆழமான பொருள் ஒன்று இருக்கிறது. காற்று எந்த பக்கம் வீசினாலும் தளிர் வளைந்து கொடுக்கும், ஆனால் வேரை விட்டுவிடாது. சுவாதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கைக்கும் இதுதான் முக்கியமான பாடம். சூழ்நிலைக்காக மாறலாம், ஆனால் உங்களுடைய அடிப்படையை இழக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அவை அனைத்தையும் தோல்வி என்று நினைக்க வேண்டியதில்லை. சில மாற்றங்கள் நீங்கள் பொருந்தாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஏற்ற இடத்திற்கு நகர்த்தும் நிகழ்வுகளாகவும் அமையலாம். சுவாதிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரத்திற்கும் பொறுப்பிற்கும் உள்ள சமநிலை. யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்பவில்லை என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வது சுதந்திரம் அல்ல. தங்களுடைய முடிவை தாங்களே எடுத்து அதன் விளைவையும் ஏற்றுக்கொண்டு நிற்பதுதான் உண்மையான சுதந்திரம். இன்னொரு முக்கியமான பிறவி பாடம் ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது. எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் உண்மையில் வாழ்க்கையை உயர்த்துவது எது என்பதை தேர்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்களுக்கென்று ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும். அது சொந்த வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பத்திற்கான பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் தங்களுக்கென்று ஒரு பெயராக இருக்கலாம். அதை உருவாக்கிய பிறகுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கையால் கட்டியிருக்கிறேன் என்ற நிறைவு இவர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பாதை எல்லோருடைய பாதையைப் போல இருக்க வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு சரியாக அமைந்த வயதில் உங்களுக்கு அதே விஷயம் நடக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. சுவாதிக்காரர்களின் வாழ்க்கையின் மையம் ஒப்பிடுவதில் இல்லை, தங்களுடைய சரியான திசையை கண்டுபிடிப்பதில் இருக்கிறது. அந்த திசை கிடைத்த பிறகு அதை அடிக்கடி மாற்றாமல் தொடர்ந்து செல்லுங்கள். உங்களுக்கு கிடைத்த நல்லதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நம்பிய குடும்பத்தை உயர்த்துங்கள். உங்களால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இறைவன் நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்ப மகிழ்ச்சி, செல்வ வளம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை அருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறோம். இந்த சுவாதி நட்சத்திர பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற நட்சத்திர பலன்கள், ஆன்மீக தகவல்கள், இறை வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து பார்க்க நமது சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சிவனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய்.